ஓம் திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 50. தொகுதி 9. சமாதி. பாடல் 602. மூலநாடி முகட்டலகு உச்சியுள். 4 வாசல் நடுவுள் இருப்பிற்கால். மேலை வாசல் வெளியுறக் கண்டபின். காலன் வார்த்தை கனாவிலும் இல்லையே. விளக்கம். நம் உடலின் ஆதாரமான மூலாதாரத்தில் இருந்து தொடங்கும் சுழுமுனை நாடியானது தலை உச்சியில் இருக்கும் சகஸ்ர தார சக்கரம் வரை செல்கிறது. அந்த உச்சி பகுதியில் உள்ள நுட்பமான துளை வழி உள்ளது. நம் தலையில் உள்ள கண், காது, மூக்கு, வாய் எனும் 4 வாசல் நடுவே பிராண சக்தி உரைகிறது. அந்த மைய புள்ளியில் மனதை நிலைநிறுத்த வேண்டும். மேலை வாசல் என்பது தலையின் உச்சியில் உள்ள பிரம்மரந்த தளத்தின் துவாரமாகும். யோக பயிற்சியின் மூலம் மூச்சு காற்றையும் குண்டலினி சக்தியையும் அந்த மேலை வாசல் வழியாக மேலே ஏற்றி அங்குள்ள பேரொளியை தரிசித்து விட்டால் யமனை பற்றிய பயமோ அல்லது மரணம் என்ற சொல்லோ உங்கள் கனவில் கூட வராது என்பதை திருமூலர் இப்பாடலில் தெரிவிக்கிறார். அதாவது மரணத்தை வென்ற சாவாவரம் அல்லது பேரின்ப நிலையை அடைய உங்கள் கவனத்தை வெளி உலகிலிருந்து திருப்பி உள்நோக்கி பயணப்பட்டு கடந்து சென்றால் உங்கள் தலை உச்சியில் இருக்கும் பேரொளியை உணரலாம். எந்த பேரொளி கிடைக்க பெற்றவர்களுக்கு அழிவே இல்லை என்கிறார் திருமூலர். Explanation. Tirumoolar states in this verse that the Sushumna Nadi, which originates from the Mooladhara, root chakra, at the base of our body, extends to the Sahasrara chakra at the crown of the head. Within the subtle opening at the crown, amidst the 4 openings of the eyes, ears, nose, and mouth in our head, the vital life force resides. One must focus the mind on this central point. The outer gate refers to the opening of the Brahmarandra at the crown of the head. Tirumoolar explains that through yogi practice, by raising the breath and the Kundalini energy through this outer gate and experiencing the great light there, the fear of Yam, death, or the very word of death will not even appear in your dreams. That is, to attain the state of immortality or supreme bliss, which conquers death, Tirumoolar says, if you turn your attention away from the external world and journey inward, you can perceive the great light at the crown of your head. Those who attain this great light are free from destruction. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by Subha Srinivasan. தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.